நேரில் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கலைஞர் சமையல் சேனலில் எனக்கு ஒரு மினி காம்போ, ஒரு சின்னதாக ஒரு காம்போ பண்ணலாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த காம்போ விரும்புகிறீங்க. கரெக்டான காம்போவாக இருக்குது, ஒரு ஒன்றுத்துக்கு ஒன்று பொருத்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி காம்போ பார்த்திங்கன்னா பிரண்டையை வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு. யூஸ்வலாக இருக்கிற புளிக்குழம்பு கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணுறதுங்கிறது தான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வாழைத்தண்டு கொஞ்சம் போல் நறுக்கி உப்பு போட்டு பெசரிட்டு, தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசரிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த வாழைத்தண்டு வச்சுருக்க பாத்திரத்தை உள்ளே வச்சுருக்கேன். ஒரு விசில் போட்டுன்னு இறக்கி வச்சுடுவேன். பாசி பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி உசிலி பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி. அந்த உசிலியில் வாழைத்தண்டு சேர்த்து உசிலி பண்ண போகிறோம். அதோட இது ரெண்டுமே. அடுத்தது ரசம், ஏற்கனவே நான் அவியல் ரசம்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் அந்த காம்போ. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனி முதல்ல குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன், அப்புறம் உசிலிக்கு போடலாம். இது இறக்கி வச்சுருக்கேன். ப்ரெஷர் தன்னாலும் வெளிவாகட்டும். இப்போ இந்த பிரண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு நிறைய கொஞ்சம் நார் நீக்கி பொடியாக நறுக்கி கழுவிட்டு நறுக்கின பிரண்டை. இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு, இந்த பூண்டு மட்டும் உங்களுக்கு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நல்லா ஒரு 20 பல்லுக்கு இருக்கும் பூண்டு, ஒரு 25-30 வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறது. பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு 20 எடுத்துக்கங்க போதும். இதில் ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன் நான். அந்த கடலெண்ணெய் கொஞ்சமாக, ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் பச்சரிசி. இது எல்லாத்தையும் இதில் வறுத்துடலாம். இது கொஞ்சம் செவக்க வறுக்கணும், வறுத்து எடுத்துடலாம். இது லேசாக செவந்துருச்சு பாருங்கள். இதில் ஒன்று பொரியுது, லேசாக செவந்திருக்கு. இப்போ இதில் இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டிடணும், சேர்ந்து வதங்கணும். தீயை குறைச்சி வச்சு நிதானமாக வதக்குங்க. கொஞ்சம் வதங்கணும், நல்லா வதங்கணும்னு பாருங்க. இப்போ இது ஓரளவு வதங்கி வச்சு பாருங்க. நான் ரொம்ப அப்படியே நரம் ஆடுற மாதிரி வதக்கலை. ஓரளவு கொஞ்சம் நல்ல வாசனை வருது. அந்த வாசனை வர அளவு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ தீயை குறைச்சிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டானு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தோல் லேசாக சுருண்டு நிற்கிது. அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து பிரண்டையை வதக்கணும். இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு அரைச்சிட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம கழுவி நார் நீக்கி பொடியாக நறுக்கின பிரண்டை. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இது வதங்கிறதுக்கு அதை இது எடுத்துன்னு அது பாருங்கள். நான் தண்ணியாக ஊற்றலை, ஆனாலும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள். இப்போ எப்படி நல்லா பொரிஞ்சு வதங்குது. இன்னும் வதங்கணும், ஏன்னா இல்லைன்னா அரிப்பு தட்டிடும். அதனால் நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில நான் பாசிப்பருப்பு அரை கப்பு அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பம் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வதங்கிறதுக்கு. இப்போது இதுவும் நல்லா பொரிஞ்சு ஈரமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். நிறம் லேசாக மாறி இருக்குது, ஈரம் இல்லாமல் இருக்குது. இதை இந்த பக்கம் ஆற விட்டுருணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். இதுக்கு இடையில இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து அரைச்சாச்சு. மிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில்
யூஸ்வலாக இந்த உசிலி, கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், கோஸ் பொரியல் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த உசிலிக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் போட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காயணும். இதோட அது சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். இதை தாளிச்சிட்டு இதை கிளறிக்கிட்டே அதை அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, நம்ம பெருங்காயம், உப்பு, மிளகா எல்லாமே சேர்த்து இதில் அரைச்சிருக்கோம். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இது போட்டுக்கலாம். எண்ணெய் இவ்வளோ வேணாம்னு நினைக்கிறவங்க ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே உதுத்துட்டு பண்ணலாம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணிடுவேன். அது அப்படி தான் நான் பண்ணுறேன் இன்னைக்கு. இது நல்லா வதங்குது பாருங்கள். இது நான்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சாதாரண பாத்திரத்தில் பண்ணால் கூட ஓரளவு தான் பிடிக்கும். நம்ம கிளறி அண்ணன் விடணும். தீயை குறைச்சி வச்சு பண்ணுவேன். நான் தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த குழம்புக்கானதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை அரைச்சிட்டேன். அரைச்சி கொஞ்சம் கழுவி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து கரைச்சி வச்ச புளியை ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து அதை கரைச்சி ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கு. கொஞ்சம் புளி சக்கரை அதை எடுத்து அவ்வளோதான். இது ரெடியாக வச்சுப்போம். இது கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி இருக்கு இல்லையா? இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றிடுவோம். பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல ஒரு 90% ஆயிடுச்சு. இன்னொரு 10% தான். அதுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா பூவாக இருக்கும் நல்லா. இப்போ இதை வந்து அப்படியே அந்த கடாயிலே போட்டுட்டேன். இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிர்ந்துருச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி உதிர்ந்துடணும். பூப்பாக இப்போ இந்த அடித்த வேகத்துக்கு இந்த கட்டியெல்லாம் லேசாக தெரியும். ஆனால் உதிர்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்துடும். சூப்பராக உதிர்ந்துடும் அப்படியே. இப்போ இதில் இந்த வாழைத்தட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுருங்க. இதில் இருக்க தண்ணி என்ன இப்போ குழம்புல சேர்த்துருந்தேன். அதை வீண் பண்ண மாட்டேன். எனக்கு கை சூடு இல்லை. இதை விஷமாக எடுத்தேன். கொஞ்சம் கை சூடாக இருக்குது. இந்த தண்ணியை ஒன்று ரசம் வைக்கணும், ரசத்தில் ஊற்றிடுவோம். இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி இருந்தால் சாம்பாரில் ஊற்றிடுவேன். அல்லது இந்த மாதிரி குழம்பு இருந்தாலும் ஊற்றிட மாட்டேன். கீழே ஊற்றிட மாட்டேன் அந்த தண்ணியை. அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு 2 கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கணும்னா உசிலி ரெடி. ஆக்சுவலாக நான் பாசிப்பருப்பில் உசிலி பண்ணது கிடையாது. என்னோட இனிய சிநேகிதி, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு துர்காம்மா தான் சொன்னாங்க, பாசிப்பருப்பில் உசிலி பண்ணால் ரொம்ப நல்லா போனாங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லை. பாசிப்பருப்பில் நான் பண்ணதே இல்லையே துர்காம்மான்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாமே தான் இன்றைக்கி அதை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ண வேண்டியதான். இது ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அடுப்பில் போட்டு இந்த பக்கம் குழம்பு தாளிச்சிருக்கேன். இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். தேங்காய் பூ இதெல்லாம் போடுவேன் நான். இது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுருக்கேன். தேங்காய் வேணுங்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அரைக்கும் போது அதில் வந்து மிளகாய் ஊற வச்சுருந்தோம். மிளகாய் போட்டோம், பெருங்காயம், உப்பு 2ம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த உசிலி ரெடி. அவ்வளோதான். ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர், நல்லா இருக்குது அந்த ஃப்ளேவர். வதங்க இந்த பாசிப்பருப்போட வாசம் நல்லா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு துர்காம்மா. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் இந்த குழம்புக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தாளிக்கணும் பெரிய பண்ணவங்க வந்து நல்லெண்ணெய் தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணும். நம்ம வதக்கும் போதே இந்த தக்காளி வெங்காயத்துலேயே உப்பு போட்டு வதக்கிருக்கோம் குழம்புக்கு. அதை தாண்டி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதில் நான் வெறும் கடுகு உளுந்து மட்டும்தான் தாளிக்க போகிறேன். வெந்தயம் கூட நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். தேங்காய்லாம் போடக்கூடாது. தேங்காய் வேண்டாம். அதே மாதிரி பூண்டு வாசனை பிடிக்காதவங்க அந்த பூண்டு அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றது எல்லாம் போட்டுட்டு அப்படியே பண்ணலாம். நல்லாயிருக்கும். பிரண்டை வந்து தொகையெல்லாம் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி கார குழம்பா பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் எது பண்ணாலும் பிரண்டை வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அது வதங்கினாலும் அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நம்ம இந்த கடுகு உளுந்து போட்டுடலாம்.
இஞ்சி கடுகு நல்லா பொரியுது, உளுந்தையும் போட்டுட்டோம். இந்த உளுந்து இடம் வரைக்கும் வளர்க்கணும். அது ஒவ்வொரு வேலையும் நான் சொல்லுவேன். உளுந்தோட நேரம் மாறக்கூடாது, நல்லா இருக்காது, லேசு பொன்னிறமாகணும். அவ்வளோதான். இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் போடணும். ஆனால் குழம்பு வத்தும், அதனால உப்போட அளவு குழம்புல கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது வத்தும் போது அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். உப்போட அளவு ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா வத்த இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சோம், தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தான் இறக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 5-6 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுருந்தேன். கொதிச்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியது. நான் ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பண்ண பிரண்டை குழம்பு, அதோட வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, உசிலி. நான் ஏற்கனவே அவியல் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு என்னமோ அவியல் சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால் அவியல் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ரசம், தயிர் உர ஊற்றியாச்சு. சாதம், சுட சுட சோறு. சாதம் சோதன்னு சொல்லி பழக்கமாக அடிச்சது, சுட சுட சோறு. அவ்வளோதான். இனிமேல் வேணும்னா அப்பளம், அதெல்லாம் இல்லை. ஊறுகாய் வேணும்னா ஊறுகாய், அப்படின்னா இந்த குழம்பு தொட்டினே தயிர் சாதம் சாப்பிட்டுடுவாங்க. ரெண்டாவது மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழத்தை தொட்டினே தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த காம்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காம்போ நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் எனக்கு நான் வீட்டுக்கு பண்ணுற இந்த காம்போவை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நேரம் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஹாட் கேஸ் எங்கே வாங்குவீங்க, இந்த ஹாட் கேஸா இல்லை குக்கரில் வைக்கிற பாத்திரமானு கூட கேட்டிருந்தாங்க. இது ஹாட் கேஸுங்க. இது மின் ஸ்ட்ரீட்டில் செல்லத்தறி நாடாங்கிற கடையில் வாங்கினேன். சைஸ் வாரி அப்படி இந்த ஒரு சைஸ் இருக்குது, இது ஒரு சைஸ் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்போட இது ஒரு சைஸு. ஸோ நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் நான் போய் வந்து இது விளம்பரத்துக்காக நான் சொல்கிறேன், கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ அங்கே போய் வாங்கணும்னு வாங்கிக்கலாம், மற்ற இடங்களில் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த காம்போ பிடிச்சிருக்கு. ஸோ கமெண்ட்ஸில் இது எப்படி இருந்ததுன்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த காம்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.